என்னம்மா எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு. வீட்டில் இருந்து யாரெல்லாம் வந்து தலைவர் கார்த்தி எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு தட்டுக்கு 100 ரூபா. அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒரு தட்டுக்கு 100 ரூபா. ஏமா பொம்பளைங்க எடுத்தால் மட்டும்தான் காசு, ஆம்பளைங்க எடுத்தால் காசு இல்லை. அங்கே உட்காந்து பாருங்க கிளவி, அது எங்கள் வீட்டு கிளவி தான். நான் சொன்னால் வராது, நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், உடனே வரும். பாட்டி, தலைவர் வராரு, வாங்க ஆரத்தி எடுக்க போகலாமா? அது யார் வேணால் வந்துட்டு போட்டும்பா. ஒரு ஆரத்தி தட்டுக்கு எனக்கு எவ்வளோ தருவேன்? பாட்டியெல்லாம் வந்து ஆரத்தி எடுத்தால் 500 ரூபா தரேன் பாட்டி. எனக்கு பார்த்து போட்டு கொடுப்பா, வயசானவ, வெத்தலை பார்த்து டீ குடிக்க ஆகும். சரி நீ வா, நான் தரேன் உனக்கு. எம்மாடியோ ஆர்த்தி எடுத்த காசுன்னு சொன்னோடனே ஊரே கிளம்பி வந்துட்டாளுங்களே. தலைவரை ஒரு 1000 ரூபா தட்டில் போடுங்க. தலைவர்கிட்ட 1000 ரூபான்னு சொன்னேன். 1000 ரூபா நீ தரல, கூட்டத்தில் கத்தி மானத்தை வாங்கிவிடுவேன் பார்த்துக்க. கிளவி சரியான ஆள் தான், பேசி 1000 ரூபா வாங்கிட்டியே. அவங்க போன டைமும் ஒன்றும் செய்யலை, எந்த டைமும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால் கேப்பு கிடைக்கிற நேரத்தில் வாங்கிக்க வேண்டியது தான்.